சீமானை குறிவைக்கிறதா ஒரு குறிப்பிட்ட ஊடகங்களும், ஊடகவியலாளர்களும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஊடக புரோக்கர்கள். ஊடக புரோக்கர்கள் அப்படி என்ன சொல்லிடலாம். ஊடக புரோக்கர் ஏன்னா ஊடகவியலாளர்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. ஜேர்னலிஸ்ட் வந்து 4வது தூண்னு சொல்லுவாங்க ஜேர்னலிசம் வந்து. ஆனால் அந்த ஜேர்னலிசம்ன்ற பேருக்குள்ளே லேகியம் விற்றவன்லாம் உள்ளே வந்துட்டு லேகியம் தான் விற்றான். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் லேகியம் விற்றதாக தான் எனக்கு வந்து தகவல் இருக்குது. அவர் ஆமாம் லேகியம் விற்றுருக்காப்புல, சரி, ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்காப்புல, வேட்டி சேலை விற்றுருக்காப்புல. சரி. இவன் இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் பொழப்புக்கு வழி இல்லாமல் ஒரு ஆள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கும் பொழுது அவரை அறிமுகப்படுத்தின நபருடைய பேட்டி வேணா இருக்கு, நான் தரேன். அவரை அறிமுகப்படுத்தி ஊடகத்துக்கு அறிமுகப்படுத்தினவரே பேட்டி கொடுக்குறாரு. சரி, தமிழே பேச வராதான் முதல்ல. ஏன்னா அவன் வந்து தமிழ் பேசக்கூடிய ஆள் கிடையாது. சரி, உருது பேசுகிற ஆள் போல் இருக்கு. சரி, சரிங்களா? தமிழ் வராது, தமிழ் உச்சரிப்பு சுத்தமாக வராது. சரி, இந்த லகர சொற்கள் சுத்தமாக வராது. கொல கொல கொலன்னு பேச வேண்டியது. இவனை உருவாக்கி பட்டிட்டிங்கரிங் பார்த்து ஒரு ஆளாக கொண்டு வந்து வச்சாக்கா